Good morning, viewers. Today, let us have a look at today's newspaper. Today is a Saturday, in Sanikilame, January 18, 2025. The Hindu. How many pages does it contain? It contains 32 pages. It costs 7 rupees. The first page. The first page is often an advertisement. அடிக்கடி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரம் தான் வருது. இது ஒரு கார் விளம்பரம். இட்ஸ் அ ஹேட்ரிக். India's best-selling EV. EV means electric vehicle for 3 months in a row. 3 மாதமாக இதுதான் பெஸ்ட் செல்லிங் வெஹிக்கிள்ங்கிறாங்க. கார் பேர் வந்து பாஸ். த ப்ரைஸ் ஸ்டார்ட்ஸ் அட் 9.99 lakhsங்கிறாங்க. அதாவது 10 லட்சத்தில் ஆரம்பிக்குதான். பேட்டரி ரெண்டல் அட் 3.9 per kilometer. Book now on Morris Garage Motor Company. Lifetime warranty. Second page contains text and context. Text context. The impacts of rupee weakening. அந்த ரூபாயோடைய மதிப்பு நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது. நமக்கு அதை பற்றி தெரியலை. ஏன்னா டெய்லி அந்த நியூஸ் தான் சொல்லுவாங்க. டாலருக்கு எதிராக ரூபாயின் மதிப்பு குறைந்து வருகிறது. அதனுடைய இம்பேக்ட் என்ன, அதனுடைய தாக்கம் என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க. The impacts of rupee weakening. The falling rupee. The recent short devaluation of Indian rupee. இந்திய ரூபாயுடைய மதிப்பு குறையுது. டிவேல்யூவேஷன். ஷார்ப், அதிகமாக மதிப்பு குறைஞ்சிருக்கு. ஆஃப்டர் எ பீரியட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி, கொஞ்ச நாள் ஸ்திரத்தன்மையோட நிலைத்த தன்மையோடு இருந்திருக்கு. ரைசஸ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் அபவுட் த கண்ட்ரிஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பாலிசி அண்ட் இட்ஸ் ப்ராடர் எக்கனாமிக் இம்ப்ளிகேஷன்ஸ். பெரிய கிராஃப் எல்லாம் போட்டிருக்காங்க. ஜப்பான், பிரேசில், இந்தியா, போலந்து, சைனா, சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரி நாடுகளோட போட்டிருக்காங்க. சீகோ தாஸ்குப்தாங்கிற எழுதியிருக்காங்க. இந்த இந்தியன் ருப்பி ரீசன்ட்லி ரெஜிஸ்டர்ட். இந்திய நாட்டு ரூபாய் சமீபத்தில் மிக அதிகமான விலை மதிப்பு குறைந்திருக்கிறது. வித் ரெஸ்பெக்ட் டு த டாலருக்கு எதிராக ஆஃப்டர் ரிமைனிங் ஸ்டேபிள் ஃபார் ஓவர் 2 years or so. 2 வருடங்களுக்கு மேலாக நிலைத்த தன்மையோடு இருந்திருக்கிறது. இட் வாஸ் ஸ்டேபிள், நிலைத்த இருக்குது. இப்போ தான் வந்து ரீசன்ட் ஷார்ப் டிவேல்யூவேஷன் ஆஃப்டர் 2 years. இதனால் என்ன, வாட் எக்ஸ்பிளைன்ஸ் சச் அ பினாமினான், வாட் ஆர் தி இம்ப்ளிகேஷன்ஸ், இதோடைய விளைவுகள் என்னவாக இருக்கும். திஸ் ஆர்டிக்கல் எய்ம்ஸ் டு அட்ரஸ் தீஸ் இஷ்யூஸ் பை டிஸ்கஸிங் இந்தியாஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பாலிசி. இந்தியாவுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் பாலிசி அண்ட் ஹைலைட்டிங் a few structural constraints. சில கட்டுப்பாடுகள் இந்திய எக்கானமி, இந்திய பொருளாதாரத்தில் சில கட்டுப்பாடுகள் இருக்குங்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஜைம்ஸ். நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் பையிங் ஒன் யூனிட் ஆஃப் ஃபாரின் கரன்சி இன் டர்ம்ஸ் ஆஃப் டொமஸ்டிக் கரன்சி. எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுன்னா அந்நிய நாட்டு ரூபாயில் ஒரு யூனிட் வாங்குறது எவ்வளவு, இந்திய நாட்டு ரூபாயில். டொமஸ்டிக் கரன்சினா இந்தியன் கரன்சியில் எவ்வளோ வருது, அதுதான் வந்து நாமினல் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. இது எதை சார்ந்திருக்குன்னா, இது எப்படி இந்தியாவுடைய ரூபாய் டாலருடைய மதிப்போட கம்பேர் பண்ணப்படுதுன்னா, போத் ஆன் த டிமாண்ட் சப்ளை கண்டிஷன்ஸ் ஆஃப் தி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, எவ்வளோ சப்ளை இருக்குது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அந்நிய செலாவணி. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுன்னா அந்நிய செலாவணியை பொறுத்து தான் அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் பாலிசி ஆஃப் த சென்ட்ரல் பேங்க். The real exchange rate is the relative price of foreign goods in terms of the domestic currency. நம்ம நாட்டு ரூபாயை கொடுத்து எவ்வளோ ஃபாரின் குட்ஸ் வாங்கலாம் with respect to the price of the domestic goods. It describes how cheap or costly domestic goods are concerning the foreign goods. அந்நிய நாட்டு சரக்குகளை விட நம்ம நாட்டு சரக்கு எவ்வளவு விலை குறைவாக இருக்குது அல்லது விலை அதிகமாக இருக்குது, அதுதான் வந்து இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுனா அந்நிய நாட்டு செலாவணின்னு சொல்லுவாங்க. இம்ப்ளிகேஷன்ஸ், இதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னா, டெப்ரிஷியேஷன் ஆஃப் த நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அதாவது நாமினல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுனா ஒரு ரூபாய்க்கு சமமான $1 சமமான இந்திய நாட்டு ரூபாய், அதுதானே வந்து நாமினல் எக்ஸ்சேஞ்சுங்கிறாங்க. அட்லீஸ்ட் 2 மேக்ரோ எக்கனாமிக் இம்ப்ளிகேஷன்ஸ். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் அல்லது நெகட்டிவாக இருக்கலாம். நெகட்டிவ்ங்கிறதுக்கு அட்வர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த நாமினல் டாலர் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் ₹85 அப்படின்னா ஒரு டாலருக்கு 85 ரூபா.
The dollar price of foreign goods is $10 and the rupee price of domestic goods is 1000. Then the price of foreign goods in terms of the domestic currency, அந்நிய நாட்டு சரக்குகளை நம்ம நாட்டு ரூபாய் கொடுத்தோன்னா 850 ரூபா ஆகும். அப்போ ரியல் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு வந்து 0.85ங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிவேல்யூவேஷன். அப்புறமா டெப்ரிஷியேஷன் அப்படின்னா மதிப்பு குறைவு, தேய்மானத்துக்கு ஏற்றாப்புல விலை குறையும். இது வந்து டீப்பாக படிக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கிள். த இம்பேக்ட் ஆஃப் ருப்பி வீக்கன், த ஃபாலிங் ருப்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அனதர் அட்வர்டைஸ்மெண்ட், த தலைவா ஆஃப் தமிழ் என்டர்டெயின்மெண்ட் இஸ் இயர், கெட் மல்டிபிள் ஆப்ஸ் இன் ஒன் பிளான் பை நவ். அது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு தான். இப்போ தான் ஃபஸ்ட்டு பேஜ் வருது. ஃபஸ்ட்டு பேஜில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எடிட்டோரியலில் பற்றி கொடுத்துருப்பாங்க இல்லையா. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சாயிஃப் அலி கான் கேஸ். இது ஒரு நடிகர், அட்டாக்கர் ஆன் தி ரன். அவர் வந்து ஓடிட்டார். அதாவது ஈஸ் அட் லார்ஜ் அப்படிம்பாங்க. அட் லார்ஜ்னா பிடிக்கலன்னு அர்த்தம். போலீஸ் ஃபார்ம் 10 டீம்ஸ், 10 படைகள் அமைச்சிருக்காங்க. டிவியில் 85 தனிப்படைகள் அமைச்சிருக்காங்கன்னாங்க. ரெட் ஹோல் மைனிங்னா எலி வலை போல் சுரங்கப்பாதை அப்படியே நோண்டிக்கிட்டே போகிறது. டையிங் ஃபார் பிளாக் கோல்டு இன் அசாம். பிளாக் கோல்டுனா கோல், நிலக்கரி. அசாம் அண்ட் மேகாலயா. த டேஞ்சரஸ் ப்ராக்டிஸ் கண்டினியூஸ் அன்அபேட்டட். இந்த ஒரு ஆபத்தான செயல் வந்து கட்டுப்படுத்தப்படாமல், அன்அபேட்டட்னா அன்கண்ட்ரோல்டு. இது வந்து ஒரு அவுடேட்டட் மெத்தட் ஆஃப் மைனிங். சுரங்கத்தில் வந்து இது காலத்துக்கு பழங்கால முறைங்கிறாங்க. இதில் வந்து பல பேர் செத்து போயிட்டாங்க. அதுக்கு பேர் ரெட் ஹோல் மைனிங். கிரவுண்ட் ஜீரோ அப்படின்னு 1 பேஜ் கொடுத்துருக்காங்க. நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் அவார்ட்ஸ் கிவன் அவே. அதில் திரௌபதி முர்மு வந்து மனு பேக்கருக்கு கொடுக்குறாங்க. காசா ட்ரூஸ்னா சீஸ்ஃபயர், போர் நிறுத்தம். டீல் கேட்ஸ் இஸ்ரேல் செக்யூரிட்டி கேபினட் அப்ரூவல். இஸ்ரேலுடைய செக்யூரிட்டி கேபினட், அதாவது பாதுகாப்பு மந்திரி சபை வந்து அதுக்கு அங்கீகரிச்சிருக்கு. செக்யூரிட்டி பாதுகாப்பு கேபினட் மந்திரி சபை. த டீல் நவ் கோஸ் டு இஸ்ரேல்ஸ் ஃபுல் கேபினட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஃபார் ஃபைனல் சைன் ஆஃப். த சீஸ்ஃபயர் ட்ரூஸ் எல்லாம் ஒன்று தான். போர் நிறுத்தம் could start as early as tomorrow. நாளைக்கே ஆரம்பிச்சிருங்கிறாங்க. however the pact-னா அக்ரிமெண்ட், ஒப்பந்தம் has drawn fierce resistance. ஒரு கடுமையான எதிர்ப்பு from Netanyahu's far right allies. நேத்தனியாவுடைய வலதுசாரி நேச நாடுகள் வந்து எதிர்த்திருக்காங்க இந்த போர் நிறுத்தத்தை. இப்போ போர் நிறுத்துறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாடும் வந்து பயங்கரமாக அடித்து காலி பண்ணி தனது ஸ்ட்ரென்த்தை காட்டுமா. அது மாதிரி வியாழக்கிழமை, அதாவது முந்தா நாள் ஆன் Thursday, Israeli strikes killed at least 72 people in Gaza. In previous conflicts, முன் நடந்த சண்டைகளில் both sides have stepped up. அதிகப்படுத்தியிருக்கு military operations in the final hours before ceasefire. போர் நிறுத்தத்துக்கு முன்னாடி. The ceasefire is expected to begin anytime tomorrow. நாளையிலேருந்து ceasefire அப்படிங்கிறாங்க. அது people are celebrating both in Gaza as well as Tel Aviv. Tel Avivங்கிறது இஸ்ரேலுடைய தலைநகரம். People in Tel Aviv celebrate the news of the ceasefire deal between Israel and Hamas. High Court looks into prison inmates access to கஞ்சா. எப்படி கஞ்சா அவளுக்குள்ளே வந்தது அப்படின்னு உயர்நீதிமன்றம் கேட்குது. ரஷ்ய ஆர்மியில் வந்து இந்தியர்கள் அதிகரிச்சுட்டே வர்றாங்க. 16 பேர் காணா போனதாக சொல்கிறாங்க. எப்படின்னா இந்தியாவிலேருந்து வந்து ரஷ்ய நாட்டுக்கு உங்களை வேலைக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் ஆர்மிக்கு அனுப்பிடுறது. இந்த மாதிரி ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. இந்தியன் எம்பசி, தூதரகம் அல்லது கான்சலேட் இன் மாஸ்கோ has been informed about 126 men in Russian armed forces. இந்தியாக்காரங்க 126 பேர் ரஷ்யா படையில் இருக்காங்க. 2 set on fire over quarrel in Nemili. சண்டை போட்டுக்கிட்டு ஒரு ஆள் மேலே நெருப்பு வச்சுருக்காங்க. செட் ஃபயர் ஓவர் குவாரல் இன் நெமிலி. இது லோக்கல் நியூஸ். ஃபாய்ஸ்டிங் கேசஸ் ஃபார் கிரிட்டிசிசம். ஃபாய்ஸ்டிங்னா போலியாக ஒருத்தர் மேலே போடுறது. இட் இஸ் அ ஃபாசிஸ்ட் அப்ரோச் சேஸ் ஹைகோர்ட். ஃபாய்ஸ்டிங் போலியாக கேஸுகளை வந்து ஜோடிக்கிறது. ஃபாய்ஸ்டிங், ஃபேப்ரிகேட்டிங், போலியாக கேஸ் போடுறது. அகெயின்ஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் எக்ஸ்பிரஸிங் தி ஒப்பீனியன்ஸ். தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்துறதுக்காக அவர் மேலே வழக்குகளை போடுவது ஃபாசிசம் அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. ஸ்னிஃபர் டாக்னா மோப்ப நாய் அஸ்ட்ரோ மதுரை பிரிசன் டைஸ். 10 வருஷம் ஆன நாய் அஸ்ட்ரோ. லேப்ரடார் ரிட்ரீவருங்கிறாங்க.
அது வந்து லொக்கேஷன்ஸ் ஆஃப் த ட்ரக் பெட்லர்ஸ், இந்த போதைப்பொருள் விற்பவர்கள், பெடலர்ஸ்னால் விற்பவர்களுடைய இடத்த 10 வருஷமாக கண்டுபிடிச்சதுனால அதுக்கு ஃபுல் ஸ்டேட் ஆனர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து டிஎஸ்பி ரேங்க் அப்படிங்கிறாங்க. ஃபெரி சர்வீஸ், ஃபெரினா போட் சர்வீஸ் டு விவேகானந்தா ராக் மெமோரியல் சஸ்பெண்டட் டியூ டு அட்வர்ஸ் வெதர்ஸ் கண்டிஷன். அட்வர்ஸ்னால் ஒரு சரி மோசமான வானிலை, அது இன்க்ளிமெண்ட் வெதர்மாங்க, அட்வர்ஸ் வெதர். தஞ்சாவூர், கும்பகோணம், சோழபுரம் என்ஹெச் செக்ஷன் பெக்கன்ஸ்னால் சைகை காட்டி அழைக்கிறது வாங்கன்னு சொல்லி. ட்ராவல்ஸ் வித் ஸ்மூத் ரைடு. Men drowns in sea, one more goes missing near சீர்காழி. ட்ரவுண்டுன்னா தண்ணியில் மூழ்கிறது. another went missing while celebrating காணு பொங்கல், கொடியாம்பாளையம் பீச் near சீர்காழி. மோகன கிருஷ்ணன்'s body was found washed ashore. What was he doing? While bathing in the sea, they were allegedly dragged into deep waters by strong waves. ராட்சத அலைகள் வந்து அவரை இழுத்துட்டு போயிடுச்சு. டாக்டர்ஸ் அட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட் பேஷண்ட் வித் arteriovenous fistula through Wernicke's embolization. Arteriovenous fistula through Wernicke's embolization. பேஜ் நம்பர் 5 இருக்குது. ஹெல்மெட் ரூல் கம்ப்ளைண்ட்ஸ். ஹெல்மெட் ரூலுக்கு ஒத்து போகிறவங்க, அதுக்கு அதை வந்து கேட்கு நடக்கிறது தான் கம்ப்ளை வித்துன்னா அதுக்கு ஒத்து போகிறது. லோ மிக குறைவாக இருக்குது அமங் சில்ட்ரன் இன் 11 டிஸ்ட்ரிக்ட்ஸ். ஒரு ஸ்டடி, ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. சிறுவர்கள் வந்து ஹெல்மெட்டு சட்டத்துக்கு பணிஞ்சு போகிறது மிக குறைவாக இருக்குது அப்படின்னு. பட் அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் கேட்டால் சென்னை, கடலூர், திருவாரூர், திருவண்ணாமலை. ஃபார்மர்ஸ் அவுட்ஃபிட்னா சங்கம் அனௌன்சஸ் டிராக்டர் ரேலி, ஹங்கர் ஸ்ட்ரைக், சீக்ஸ் லா ஆன் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். எம்எஸ்பினா குறைந்தபட்ச விற்பனை விலை. ரிசால்வ் விசி ரோனா தகராறு பிஃபோர் நெக்ஸ்ட் ஹியரிங். சுப்ரீம் கோர்ட் தமிழ்நாடு கவர்னருக்கு சொல்லியிருக்கு. அடுத்த விசாரணைக்கு உள்ளார நீங்கள் வந்து பிரச்சனையை சரி பண்ணணும். மேன் கோர் டு டெத், கிழித்து கொல்லப்பட்டார். கோர்னா கிழிக்கிறது, கோரினா ரத்தம் சார்ந்த அல்லது கிழித்த. புல் சேஸ் ஈவன், மெனி இன்ஜூர்ட் இன் ஜல்லிக்கட்டு. A 35-year-old man died in a bull chasing event in Salem. அந்த காளைகளை அடக்கிறதுக்கு பேர் டேம் பண்ணுறதுன்னா அடக்கிறது. ட்ரக் கேஸ் அக்யூஸ்டு, போதைப்பொருளில் குற்றம் சாட்டப்பட்டவர் மே பி சேவ்டு ஃப்ரம் அன்யூஷுவல் பெயில் டேம். பாடி ஆஃப் கேரளா priest interred amid high security. இன்டர்டுனா புதைக்கப்பட்டது. வில் நோ சைன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரகுள். எக்ஸியூம்னா வெட்டி எடுக்கிறது. இன்டர்டுனா புதைச்சதை எடுக்கிறதா. The samadhi from where the body was exhumed earlier was demolished and rebuilt with larger dimensions. Dying for black gold. அதாவது பிளாக் கோல்டு மீன்ஸ் கோல், நிலக்கரியை தான் கருப்பு தங்கம்னு சொல்கிறாங்க. அதை எடுக்க போய் ரொம்ப பேர் சாகுறாங்க அசாம், மேகாலயாவில். அதை பற்றி பேஜ் நம்பர் 9 ஒரு கிரவுண்ட் ஜீரோன்னு பெரிய ஆர்டிக்கல் சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய உண்மையான வளர்ச்சி விகிதமும் அதோடைய ஃபோர்காஸ்ட்னா முன்னறிவிப்பு. இன்ஃப்ளேஷன் மேட்ரிக்ஸ். இன்ஃப்ளேஷன்னா விலைவாசி ஏற்றம். டிசம்பர்ஸ் ப்ரைஸ் ரைஸ் நம்பர்ஸ் டு நாட் ரிங் இன் எனாஃப் ரிலீஃப். டிசம்பரில் அதிகமாக விலை ஏறி இருக்குது. ஸ்கிரிப்ட் ரீடிங். ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணார் இல்லை 1 மில்லியன் ப்ரைஸ், அதாவது 1 கோடி. 1 மில்லியன்னா 10 லட்சம், 1 கோடி சொன்னாங்க. ஃபார் டெசிஃபரிங்னா அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்கிரிப்ட் ஆஃப் த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய எழுத்துக்களை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 1 கோடி பரிசுங்கிறாங்க. Mani Nadarajan from Chennai. 6% die in Jallikattu. Highlights urgent need to ban Jallikattu. இப்போ ஜல்லிக்கட்டை ஏன் பேன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு மணி நடராஜன். சேவேஜ் ஸ்போர்ட், இது ஒரு காட்டு மிராண்டித்தனமான விளையாட்டு. டியூரிங் பொங்கல் ஃபெஸ்டிவிட்டீஸ் ஆஃப் திஸ் அப்வார் அண்ட் வெறுக்கத்தக்க அபாமினபிள்
வெறுக்கத்தக்க ஒரு இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரீடர்ஸ் மஸ்ட் ஜாயின் ஹேண்ட்ஸ் டு ஆஸ் த சீஃப் மினிஸ்டர். இதுக்கு வந்து பீட்டாவும் பண்ணாங்க. இப்போ தமிழக அரசாங்கம் அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படிங்கிறது ஒரு கான்ட்ரோவர்ஷியல் மேட்டர் தான். எண்ட் வயலன்ஸ் பிஃபோர் பொலிட்டிக்கல் டாக்ஸ் சென்டர் டு குச்சி ஜோ கவுன்சில். இது வந்து மணிப்பூரில் நடக்குது. சுப்ரீம் கோர்ட் டினைஸ் பெயில் டு எக்ஸ்-PFI சீஃப் அபுபக்கர் UAPA கேஸ்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட். UAPAனா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்டு. அயன் டெஃபிஷியன்சி a key cause of anemia in India. அனிமியானா ரத்த சோகைக்கான இந்த இரும்புச்சத்து குறைபாடுங்கிறாங்க. அப்புறம் ஆஸ்திரேலியன் ஓப்பனில் ஜோகோவிக் ஜாயின்ஸ் அல்காரஸ் வெரவ் லாஸ் சபலங்கா அண்ட் காஃப் மூவ் அப். அப்புறம் வேர்ல்டு நியூஸில் வந்து பாகிஸ்தானி கோர்ட் சென்டென்சஸ் இம்ரான் கான் அண்ட் ஒய்ஃப் டு பிரிசன் ஃபார் கிராஃப்ட்னா ஊழல். GRAFT கிராஃப்ட்னா ஊழல். ரஷ்யா அண்ட் ஈரான் சைன் treaty to deepen their ties in the face of Western sanctions. Sanctionsனா condition. That's all. Thank you.